Hi yes friends, welcome to Satya IAS Academy. இன்னைக்கு ஜனவரி 22க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவார்டுங்க. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் அவார்டுங்க. எதுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தெரியும் ஒரு ஃபீல்ட்லையும் சிறந்து விளங்குறவங்களுக்காக நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தாங்க இந்த அவார்டு. என்ன அப்படி ஸ்பெஷலாக எந்த குழந்தைகளுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளும் அவங்க கலையா இருந்துட்டாலும் சரி, கலாச்சாரமா இருந்துட்டாலும் சரி, அவங்களோட விளையாட்டா இருந்துட்டாலும் சரி, இல்ல அதை தாண்டி அவங்களோட வீர செயல்கள் எதா இருந்தாலுமே அந்த செயல்கள் எல்லாமே தேசியத்துக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற விதமா இருந்துச்சு அமைஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட் கொடுக்குறாங்க. எப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனுவலி வருடந்தோறும் இந்த அவார்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா ஒரு 19 பேர் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதுல வேற என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல தமிழ்நாடு ஏதாச்சும் எத்தனை அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2024 படி தமிழ்நாடு வந்து இதுல ஒரு அவார்டு வாங்கினீங்க. எந்த ஸ்டேட் அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசங்க. உத்தரப்பிரதேசம் வந்து 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. அனுஷ்கா பதாக் அப்படிங்கிற ஒருத்தங்களும் ஆதித்யா யாதவ் இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஸோ 19 அவார்டுல 2 ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேசங்க. ஸோ கேள்வி எப்படி வேணாலும் கேட்கலாம் இல்லைங்களா? அதனால வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிக ஒன்றுக்கும் மேற்பட்ட அவார்டுகள் வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசங்க. இதை இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி ராஷ்டிரிய புரஸ்கார் அவார்டுங்கிறது வந்து 2ஆ பிரிவுங்க. 2 கேட்டகரி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால சக்தி புரஸ்கார் அண்ட் பால கல்யாண புரஸ்காருங்க. அதாவது பால் சக்தி புரஸ்கார், பால் கல்யாண் புரஸ்காருங்க. ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால சக்தி புரஸ்கார் அப்படிங்கிறது வந்து ஏஜ் லிமிட் இருக்குங்க. 5 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. பால கல்யாண் புரஸ்கார் அப்படிங்கிறது வந்து 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த பால சக்தி புரஸ்கார்ங்கிறது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேர்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சைல்டு அவார்டுங்க. அதே இந்த பால கல்யாண் புரஸ்கார் அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா 1979 இருந்தே கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் சைல்டு வெல்ஃபேர் அவார்டுங்க. ஸோ இந்த 2யுமே வந்து ஒரே பேரா, அதாவது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் அவார்டுன்னு எப்ப மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018 மாத்தினாங்க. ஓகேங்களா? 2வது டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிபுரா, மணிப்பூர் அண்ட் மேகாலயாவோட ஃபவுண்டேஷன் டே அல்லது ஸ்டேட்ஹுட் டே. நம்ம என்ன நம்ம நார்மலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பர்த்டேங்க. என்னைக்கு வந்து இவங்க ஒரு ஸ்டேட்டா வந்து அங்கீகாரம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டே தான் வந்து நம்ம அந்த ஃபவுண்டேஷன் டேன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஜனவரி 1972ங்க. ஸோ இவங்களோட கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா திரிபுரா, மணிப்பூர் அண்ட் மேகாலயாவோட ஃபவுண்டேஷன் டே ஸ்டேட்ஹுட் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 21ங்க. இவங்க வந்து எந்த சட்டத்தின் மூலயமா இவங்க வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுங்க 1971. அதாவது வடகிழக்கு பிராந்திய மறுசீரமைப்பு சட்டமுங்க 1971. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா 3மே கொடுத்தும் கேள்வி கேட்கலாங்க. இல்லைன்னா திரிபுரா, மணிப்பூர் அண்ட் மேகாலயான்னு செப்பரேட்டே கொடுத்து இவங்களோட ஸ்டேட்ஹுட் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 21. அவங்க வந்து எந்த சட்டத்தின் மூலியமா அவங்க வந்து ஒரு மாநில அந்தஸ்து பெறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 3 ஸ்டேட் பார்த்துட்டோங்க. என்ன பார்த்துட்டோம்? மேகாலயா பார்த்துட்டோம், திரிபுரா பார்த்துட்டோம், மணிப்பூர் பார்த்துட்டோங்க. கையோட மீதி இருக்க ஸ்டேட்டையும் பார்த்துடலாங்களா? எடுத்துக்கோங்க. இதான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட மேப்புங்க. இப்ப வந்து நம்ம மேகாலயா பார்த்துட்டோங்க, மணிப்பூர் பார்த்துட்டோம், திரிபுரா பார்த்துட்டோங்க. மீதி என்ன இருக்குங்க? சிக்கிம் இருக்கு, அருணாச்சல் பிரதேசம் இருக்கு, அசாம் இருக்கு, நாகாலாந்து இருக்கு, மிசோரம் இருக்குங்க. அசாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தா தான் வந்து நம்ம குறைச்சு என்னவா நம்ம ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியா மாத்தினாங்க. எப்படி மாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ங்க. கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது அப்படி பாத்தீங்கன்னா 16 ஸ்டேட் 6 யூனியன் டெரிட்டரியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் இந்த சட்டத்தின் மூலியமா எத்தனை ஸ்டேட் இவங்க வந்து அபிஷியலா வந்து பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 ஸ்டேட்டுங்க, 3 யூனியன் டெரிட்டரி பிரிச்சாங்க. ஓகேங்களா? அந்த 14 ஸ்டேட்ல இந்த அசாம்ங்கிற ஸ்டேட் வந்து ஏற்கனவே இருந்துச்சுங்க. ஓகேங்களா? அப்ப அசாம் வந்து எந்த ஒரு சட்ட திருத்தம் மூலியமா ஒரு எந்த ஒரு சட்டத்தின் மூலியமா மாநில அந்தஸ்து பெற்றது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956ங்க. ஓகே, இப்ப அசாம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நாகாலாந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 13வது சட்ட திருத்தம் 1963ங்க.
நாகாலாந்து வந்து எந்த சட்ட திருத்தம் மூலியமா ஒரு மாநில அந்தஸ்து பெற்றது அப்படின்னு கேட்டா 13வது சட்ட திருத்தம் 1963ங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிசோரம். மிசோரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 53வது சட்ட திருத்தம் 1986ங்க. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசம் பாத்தீங்கன்னா 55வது சட்ட திருத்தம் 1986ங்க. ஓகேங்களா? இப்ப அசாம் முடிஞ்சிருச்சு, நாகாலாந்து முடிஞ்சிருச்சு, மிசோரம் அண்ட் அருணாச்சல் பிரதேசம் முடிஞ்சிருச்சுங்க. மீதி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கிம் இருக்குங்க. இது சிக்கிம் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப லாஸ்டா நடந்த குரூப் ஒன்ல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிக்கிமுக்கு வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட்டா எந்த சட்ட திருத்தம் வந்து பவர் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 34வது சட்ட திருத்தம் 1975ங்க. இதே வந்து சிக்கிம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜட் மாநிலமா மாத்திரக்கு எந்த சட்ட திருத்தம் வந்து பர்மிஷன் கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 35வது சட்ட திருத்தம் 1976ங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல எல்லாமே பார்த்துட்டோம். மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர் அப்படிங்கிறது வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1971 படி இதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்தாங்க. நாகாலாண்டுங்கிறது வந்து 13வது சட்ட திருத்தம் 1963, மிசோரம்ங்கிறது வந்து 53வது சட்ட திருத்தம் 1986, அருணாச்சல் பிரதேசங்கிறது வந்து 55வது சட்ட திருத்தம் 1986, சிக்கிமுக்கு வந்து ஒரு அசோசியேட் ஸ்டேட்டா அந்தஸ்து கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 34வது சட்ட திருத்தம் 1975, அதை வந்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜட் ஸ்டேட்டா மாத்தினது வந்து 35வது சட்ட திருத்தம் 1976ங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லிம் மிஷன். என்னடா ஸ்லிம் மிஷன் கொடுத்துருக்க அப்படின்னா இப்படிலாம் ஒரு மிஷன் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஸ்லிம் அப்படிங்கிறது சாஃப்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் மூணுங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம சந்திராயனை வந்து நிலவில் நிறுத்தி நம்ம ஒரு பெரிய சாதனை படிச்சாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜப்பானுங்க. ஜப்பானு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்களோட மிஷன் ஸ்லிம்ங்கிற மிஷனை வந்து இப்போ நம்ம எப்படி சந்திராயன் 3 பேர் வச்சோமோ அந்த மாதிரி அவங்க வந்து மூணில் லேண்ட் பண்ணுற மிஷனுக்கு வந்து ஸ்லிம்னு பேர் வச்சிருந்தாங்க. அதை வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 வந்து லான்ச் பண்ணாங்க. நேற்று வந்து அதாவது ஜனவரி 21 வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை அடுத்து இப்போ வேர்ல்ட் லெவல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் வந்து 5th கண்ட்ரிங்க. யாருக்கு அப்புறம்? சோவியத் யூனியன், யூஎஸ்ஏ, சைனா, இந்தியா, இந்த 4 கண்ட்ரிக்கு அப்புறம் 5வது கண்ட்ரி டு லேண்ட் தேர் சேட்டலைட் இந்த 3ங்க. பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 கண்ட்ரியுமே அவங்க எதுக்காக அனுப்புனாங்களோ அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாங்க. ஜப்பான் வந்து என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க லேண்ட் பண்ணிட்டாங்க, பட் அவங்களோட மிஷனோட எய்ம் வந்து கம்ப்ளீட் ஆகலைங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து லேண்ட் பண்ண ஆங்கிள் வந்து மாறிடுச்சுங்க. ஸோ இதுக்கு வந்து சோலார் பவர் வந்து கிடைக்கல. ஸோ இப்பொழுதுக்கு அது வந்து அவங்க அதுல இருக்க இன்பில்ட்டா இருக்க பேட்டரிஸ் வச்சு தான் இயங்கிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இதுல எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லிம் மிஷன் வந்து எந்த நாட்டோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஓகே, நம்ம ஜப்பான் பார்த்துட்டோம். அப்ப ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனோட ப்ராஜெக்ட் இல்ல மிஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா லுபெக்ஸ். லுபெக்ஸ் அப்படிங்கிறது லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷனுங்க. லூனார் அப்படிங்கிறது வந்து நிலவு, போலார் அப்படிங்கிறது அதோட போலார் ரீஜன். ஸோ நிலவோட போலார் ரீஜனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதா வந்து இந்த திட்டங்க. இதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா லூபேக்ஸ் வச்சிருக்காங்க. இது எந்த 2 நாடுகள் சேர்ந்து ஜாயின் பண்ணி செய்ய போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நாட்டோட இஸ்ரோவும் ஜப்பான் நாட்டோட ஜாப்பனீஸ் ஏரோஸ்பேஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சிங்க, அதாவது ஜாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 நிறுவனம் இணைந்து தான் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ 4th டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the second state in the country to take caste censusங்க. caste census அதாவது சாதி வாரிய கணக்கெடுப்பை எந்த மாநிலம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எடுத்திருக்காங்க, அதாவது 2வதா எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாருங்க. ஓகேங்களா? பீகார் தான் வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பை எடுத்த முதல் மாநிலமுங்க. 2வது மாநிலம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேசங்க. ஓகே, அப்ப சாதி வாரிய கணக்கெடுப்பு சென்சஸ் காஸ்ட் சென்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம பார்த்துறோம். அப்ப சென்சஸ்னா என்ன? அப்ப சென்சஸ்க்கும் காஸ்ட் சென்சஸ்க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க, பெருசா நம்ம குழப்பிக்கிற மாதிரிலாம் இல்ல. சென்சஸ்ங்கிறது என்ன? மக்கள் தொகை. அப்ப ஒரு நாட்டுல எவ்வளவு மக்கள்கள் இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஒரு கணக்கு எடுக்கிறது, ஒரு ஓவரால் வியூங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா சென்சஸ். இதே வந்து காஸ்ட் சென்சஸ் அப்படின்னா ஒரு காஸ்ட்லயும் எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டோட நலத்திட்டங்கள் வந்து அவங்களுக்கு போய் சென்றடையுங்க.
ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் சென்சஸ்ங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சென்சஸ்ன்னு பார்த்துறோம். இந்த சென்சஸ்லாம் வந்து எதனோட அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948ங்க. இது வந்து ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்குங்க. சென்சஸ்னா இப்படிதான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத வந்து எதன் மூலியமா நம்ம டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதன் கீழே டிட்டர்மைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ் ஆக்ட் ஆஃப் 1948ங்க. நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம், எந்த ஒரு சட்டங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சட்டத்துக்கோட ஒரு தாய் அப்படின்னா ஒரு ஏஜென்சி இருப்பாங்க, ஒரு மினிஸ்ட்ரி இருப்பாங்க. அந்த மாதிரி சென்சஸ்க்கு வந்து யார் நோடல் மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ங்க, அதாவது உள்துறை அமைச்சகம். ஸோ இந்த சென்சஸை வந்து யூனியன் சப்ஜெக்ட்ல வச்சிருக்காங்க. நமக்கு தெரியும் கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட். ஸோ சென்சஸ்ங்கிறத வந்து யூனியன் லிஸ்ட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அது இதை வந்து எந்த ஆர்டிகல் வந்து சென்சஸை வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246ங்க. இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. எந்த ஆர்டிகல் வந்து சென்சஸ் பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246ங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட் காஸ்ட் சென்சஸ் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்துட்டோம், பீகார்னு பார்த்துட்டோம். ரீசெண்டா செகண்ட் ஸ்டேட் எது யார் அப்படின்னு பார்த்தா ஆந்திர பிரதேசம் பார்த்துட்டோம். சென்சஸ் வந்து எதுக்கு கீழே வருது, எந்த சட்டத்துக்கு கீழே வருது, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்சஸ் ஆக்ட் 1948 கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருதுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம சென்சஸ் படி ஒரு ஹிஸ்டரி, ஒரு அவுட்லைன் பார்க்கலாங்க. சென்சஸ்னா எப்படி இருந்துட்டு இருக்கு, எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட் மிடிவல் பீரியட்ல எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதத்திலங்க. ரிக்வேதத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 800ல இருந்து 600 பிசில வந்து சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. எதுக்கு அப்படின்னா அந்த மக்கள் தொகையை வந்து கணக்கு எடுக்கிறதுக்காக சென்சஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ரிக்வேதத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திராங்க. அர்த்தசாஸ்திரா யார் எழுதுனாங்கன்னு தெரியும். இந்த கேள்வி நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அர்த்தசாஸ்திரம் எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா கௌட்டல்யா. இவரு நோட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3rd செஞ்சுரியில எழுதியிருக்காருங்க. 3rd செஞ்சுரியில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினாங்க. எதுக்காக நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி விதிப்புக்காக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்தது நம்ம முகல் பீரியட்லங்க, அதுவும் அக்பர் பீரியட்ல வந்து ஐனி அக்பரிங்க. ஸோ இந்த கேள்வியும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த புக்கை வந்து எழுதின ஆத்தர் யாரு அப்படின்னா அபுல் ஃபாசலுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அக்பரோட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட்னே சொல்லாங்க. ஸோ இந்த புக்லயுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்லாம் எப்படி நடந்திருக்கு, அதை வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்ஷியன்ட் மிடிவல் பீரியட் அப்படின்னு கேட்டா இந்த மூலியமே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அப்ப இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1800ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க இந்தியாவில் வந்து, அதாவது அப்ப இருக்க இந்தியானா யார் யாருங்க, இந்தியா இருந்தது, பாகிஸ்தான் இருந்தது, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருந்தது. ஸோ இவங்க எல்லாத்தோட மக்கள் கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட இனிஷியேட்டிவ்ங்க. இதை தொடர்ந்து 1824ல அலகாபாத்துங்க, அலகாபாத்ல வந்து நம்ம இந்த அலகாபாத் சிட்டி மட்டும் நம்ம சென்சஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதை தொடர்ந்து 1828ல பாத்தீங்கன்னா பனாரஸ்ங்க. இந்த ரெண்டு சிட்டிலையுமே வந்து நம்ம வந்து சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதை யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில தான் வந்து இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க. பட் இந்த சென்சஸ் வந்து அவங்களால எடுக்க முடியல. ஸோ அதை தொடர்ந்து 1830ல வந்து ஹென்ரி வால்டர் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து டாக்காங்க, டாக்கானா இப்போ எங்க இருக்குன்னு தெரியலங்க, பங்களாதேஷ்ல இருக்கு, பங்களாதேஷோட கேபிட்டல். ஸோ அன்னைக்கு வந்து இது இந்தியாவில் இருந்ததுங்க. ஸோ டாக்கால வந்து இவர் வந்து வெற்றிகரமா சென்சஸ் எடுத்துறாருங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இந்தியாவோட எந்த முதல் நகரத்துல வந்து ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டா டாக்காங்க. யார் எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்ரி வால்டர் எடுத்தாரு. எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1830லைங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லுங்க. ஓகேங்களா? இதை தொடர்ந்து நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குங்களா, அந்த ஜார்ஜ் ஃபோர்ட் தலைமையில வந்து 2வது சென்சஸ் எடுக்கிறாங்க. 1838ல வந்து எடுக்கிறாங்க. அது வந்து பெரும்பாலும் சக்சஸ் அடையல, பட் ஓரளவுக்கு மீடியமா எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தொடர்ந்து 1871லைங்க யார் தலைமையிலனா நம்ம லார்ட் மாயோ தலைமையில எடுக்கிறாங்க. பட் வந்து அது பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான சென்சஸா நம்ம கிடைக்கல. ஸோ ஃபைனலா 1881லைங்க சென்சஸ் எடுக்கிறாங்க. யாரோட தலைமையில எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா WC பிளவுடன் தலைமையிலங்க. இவர் தான் வந்து அந்த சென்சஸ் எடுக்கிறோட கமிஷனருங்க. இவரோட தலைமையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா எல்லாமே கரெக்டா இருக்குங்க.
ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ், அதாவது 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து சென்சஸ் வந்து கரெக்டா எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்கும் இப்ப இங்க வந்து இவ்வளவு சென்சஸ் எடுத்திருக்காங்க. அப்ப ஏன் நம்ம இங்க புதுசா நம்ம கேஷ் சென்சஸ் அப்படின்னு பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த 1881 இருந்து மக்கள் தொகை கணக்கெடுக்கிறப்பயே கேஷ் சென்சஸையும் வந்து சேர்த்து தான் எடுத்துட்டு இருந்தாங்க. மக்கள் தொகையும் எடுத்துக்கிட்டு சாதி வாரியா மக்கள் வந்து எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு நடத்திட்டு தாங்க இருந்தாங்க. கடைசி எப்ப நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1931 வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸை வந்து வெளியிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து வெளியிட்டுச்சு. 2011ங்க, 2011 கடைசி நம்ம மக்கள் கணக்கெடுப்பு வந்து 2011 நடந்திருக்காங்க. 2021 நடந்திருக்கணும், கோவிட் வந்தனால நடக்கல. 2011 வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாங்க, பட் வந்து கவர்மெண்ட் வந்து அது வெளியிடலைங்க. ஸோ இது கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1931 காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க, 2011 எடுத்தாங்க, பட் 2011 அந்த ரிப்போர்ட்டை வெளியிடல, கவர்மெண்ட் வெளியிடல, வெறும் மக்கள் தொகையை மட்டும் தான் வெளியிட்டாங்க. பட் 1931 படி பாத்தீங்கன்னா மக்கள் தொகையும் வெளியிட்டாங்க, சாதி வாரியா மக்கள் வந்து எவ்வளவு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கமிஷன் காக்கா கலைஞர் பார்ப்போங்களா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்சஸ், அந்த பேக்வர்ட் கமிஷன் சென்சஸ் வந்து எதோட கேஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1931 படி இருந்துச்சுங்க. ஸோ கேஸ்ட் பத்தி ஒரு ஓவரால், கேஸ்ட் சென்சஸ் பத்தி ஒரு ஓவரால் வியூங்க. 5th பாத்தீங்கன்னா கியூபா அண்ட் இந்தியாங்க. கியூபாவோட இந்தியாவும் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4 to 5 months பாத்தீங்கன்னா நிறைய ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ அதனால நம்ம வரிசையா ஒன்னொன்னு பார்த்துட்டு இருக்கோம். கியூபாவோட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் வீக்ல வந்து நம்ம பார்த்துருப்போங்க, என்ன பார்த்துருப்போம், கென்யா நாட்டோட வந்து அவங்க டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனோட அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது அந்த ப்ராப்ளம்ஸுக்கு வர சொல்யூஷன்ல வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்காக கென்யாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்களா, அதே தாங்க இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக கியூபாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா நம்ம வந்த ஒப்பந்தம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக யார் யார் நாட்டோட போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபா அண்ட் கென்யாவோட போட்டிருக்காங்க. மெடிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸ்க்காக, அதாவது மருத்துவ ரீதியான ஒரு ஆராய்ச்சிகளுக்காக எந்த நாட்டோட போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து, ஈக்குவேடர், டொமினிக்கன் ரிப்பப்ளிக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரீசெண்டா இன்னைக்கு யாரோட போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கியூபாவோட போட்டிருக்காங்க. வேற வந்து இன்னொரு முக்கியமா என்ன பார்த்தோம், லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து எந்த நாட்டோட ஒரு MOU போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டோடங்க. இது எல்லாமே நம்ம ஃபுல்லா டீடைலா வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதுலயே பார்த்துக்கோங்க, இந்த ரீசெண்டா இந்த ஒரு 4 monthsல மட்டும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிசர்ச் ரெகுலேஷன்ஸ்க்காக நெதர்லாந்து, ஈக்குவேடர், டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக யாரோட போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூபாவோடையும் கென்யாவோடையும் போட்டிருக்காங்க. லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது நம்ம பேட்டரின்னு சொன்னோம் பாத்தீங்களா, லித்தியமுக்கு இன்னொரு டெர்மினாலஜி என்ன பார்த்தாங்க, ஒயிட் கோல்ட். அதாவது அந்த லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக எந்த நாட்டோட போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டோட. தேங்க்யூ.